श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूड़ामणि ध्यान श्लोकम। सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। या देवी सर्वभूतेषु ज्ञानरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। இன்னைக்கு நவராத்திரி பிராரம்பம். அந்த பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி தேவி சரஸ்வதி சாரதா நம்ம எல்லோருமே அந்த பிரம்ம வித்யா கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கா. அவள் கொடுத்த அந்த பிரம்ம ஞானத்தினை வச்சு பிரம்ம ஞானத்தில் இருந்து பிரம்மானுபூதியிலோ ஆனந்தமாக வாழுவோம். அந்த பிரம்ம ஞானம் என்னன்னது இன்னைக்கு நமக்கு வரப்போகிற ஸ்லோகங்களுக்குள்ள கரெக்டாக நமக்கு இன்னைக்கு அந்த பிரம்மத்துடைய தத்துவம் ஸ்வரூபம் என்னான்னு விவரிக்க போகிறாரு சங்கரர். கடந்த வகுப்பில் பார்த்தோம், எல்லா மாயாவுடைய காரியங்கள் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், 3 குணங்களுடைய ஸ்வபாவங்கள், அதோடைய எஃபெக்ட்ஸு இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கு பிறகு அது எல்லாமே சேர்ந்து தான் அனாத்மானு சொல்லப்படுறது. ஸோ 121வது ஸ்லோகம் வரைக்கும் கடந்த சில வகுப்பில் பார்த்தது எல்லாமே எது பற்றி பேசியிருக்குமோ மாயா அப்படின்னு தொடங்கியிருக்குமா, அங்கே நின்று அதுக்கப்புறம் என்னென்ன விவரிச்சாரோ அது மொத்தம் கூட அனாத்மா. அப்படி என்ன? மித்யா, அனித்யம், காணப்படும் ஆனால் இல்லை. ஸோ அந்த அனாத்மான்னா என்னன்னது மறுபடியும் 2 ஸ்லோகங்களுக்குள்ள மாயான்னு சொல்லி அதெல்லாம் விவரித்தார். இப்போது அதுதான் அனாத்மான்னு சாஸ்திரம் சொல்கிறது అని நமக்கு புரியறதுக்காக இந்த 122வது ஸ்லோகத்தில் எதெல்லாம் அனாத்மா, எதெல்லாம் ஆத்மா இல்லை அனாத்மாவாக இருக்கு, மித்யாவாக இருக்கு அப்படின்னா தேஹேந்திரிய பிராண மனோஹமாதய சர்வே விகாரா விஷயா சுகாதய व्योमादिभूतान्यखिलं च विश्वम् अव्यक्तपर्यन्तमिदं ह्यनात्मा. லிஸ்ட்டு ஒரு வரிசையை லிஸ்ட்டு கொடுக்குறார். தேகம், இந்திரியங்கள்னு சொன்னால் 10 தச இந்திரியங்கள்னு சேர்த்துக்கணும். பிராணம் 5 பிராணங்கள். அப்புறம் மனஹான்னா அங்கேயும் 4 சேர்த்துக்கணும். மனசு, புத்தி, சித்த, அகம் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அகங்காரம் முதலானது எல்லாமே. அப்புறம் வியோமாதி பூதானி அகிலம் ச விஸ்வம் அவ்யக்த பரியந்தம். ஆகாயத்திலிருந்து ஆரம்பித்து ஆகாயம், வாயு, அக்னி, ஜலம் அண்ட் பிருத்திவி, அந்த 5 பஞ்சமகாபூதங்களும் அதனால் உருவாக்கப்பட்ட அகிலம் மொத்தம்
விஸ்வம் எங்கே வரைக்கும்? அவ்யக்த பரியந்தம், அவ்யக்தம் வரைக்கும். அவ்யக்தம்னா மாயாவுக்கு தான் இன்னொரு பேரு அவ்யக்தம். நம்ம பார்த்திருக்கோம் முந்தாவது ஸ்லோகங்களுக்குள்ள. அவ்யக்த நாம்னி மாயா, அவ்யக்தமன பேரோடு இருக்கிற, இல்லை பிரகிருதி அனி சொல்லலாம். ஸோ இந்த அவ்யக்தமான மாயா பிரகிருதி வரைக்கும். ஆனால் கதை ஆரம்பித்தது இது முன்னாடி ஸ்லோகங்களுக்குள்ள மாயானந்து இங்கே காரண சரீரம் வரைக்கும் வந்துட்டோம். ஸ்தூல தேகம் வரைக்கும், ஸ்தூல சரீரம் வரைக்கும். இப்போது ஒன்றும் இல்லை, அது மொத்தம் சேர்த்து ரிவர்ஸில் சொல்கிறாரு. தேகம்லேருந்து ஆரம்பித்து, நமக்கு தேகம்தானே முக்கியமாக இருக்கே, உடல். இந்த உடல் கிட்டேருந்து ஆரம்பித்து மாயா வரைக்கும் மொத்தம் உண்மையாக இதெல்லாம் அனாத்மா தான். ஹி இண்டீட் அனாத்மா. எல்லாத்தையும் அதில் அந்த லிஸ்ட்டில் சேர்த்தியாச்சு. இதெல்லாம் நம்ம நினைக்கிற, நமக்கு தோணுற, நமக்கு அனுபவப்படுற, நம்ம சரீரத்தோடு சேர்த்து, அடுத்தவங்கள சரீரம் சேர்த்து, உலகம் மொத்தம் சேர்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு குப்பை தொட்டில் போட்டுட்டோம், ஒரு பக்கம் போட்டுட்டோம். இதெல்லாம் அனாத்மா அப்படின்னு சொல்லியிருக்கார். இதே விஷயத்தினு பகவத்கீதையிலோ பகவான் 7வது அத்தியாயத்தில் அஷ்டதா பிரகிருதி அப்படின்னு சிம்பிளாக விவரிச்சிருக்காரு. இது சில வாட்டி 8, சில வாட்டி 11, சில வாட்டி 17, சில வாட்டி 21, சில வாட்டி 24 தத்துவங்கள். இப்படி அதில் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டால் அப்படியெல்லாம் கலந்தோம். பகவான் சிம்பிளாக சொல்லும் போது அஷ்டதா பிரகிருதி என்னமோ தெரியுமா? பூமி ராபோ நலோ வாயு கம். 5 கீழே நின்று சொல்லிட்டார், பூமியிலேருந்து ஆகாயம் வரைக்கும் 5. ஏன்னா இதுதானே, இது அதுலேருந்து தானே எல்லா, அப்புறம் காம்பினேஷன்ஸு, பர்மிட்டேஷன்ஸு, குணங்கள், அப்புறம் சூக்ஷ்மம், சூக்ஷ்மதரம், ஸ்தூலம் எல்லாம் வந்துச்சு. அதனால் பூமி ராபோ நலோ வாயு கம், அப்புறம் மனோபுத்திரேவச்ச அகங்காரம். ஸோ மனோபுத்தி அகங்காரம் 3 சேர்த்து பின்னா பிரகிருதி அஷ்டதா. இதுதான் அஷ்டதா பிரகிருதி. அதனால தான் அஷ்டபுஜா தேவி, மகிஷமர்தினி. இந்த அஷ்டபுஜா தேவியே பிரம்மஸ்வரூபிணி, ஞான வேதஸ்வரூபிணியாக, வித்யாஸ்வரூபிணியாக மாறும்போதோ பாகவதத்தில் ஒரு நல்ல இந்த கருத்து சொல்லியிருக்காரு சூதர். அந்த மாயா நம்ம எப்போ பகவானை நம்பி பகவான் ஆராதிக்க தொடங்குறோமோ அந்த மாயா என்ன பண்ணுமா, அது புத்தியில் சரஸ்வதி பிரம்மஸ்வரூபிணி வேதரூபிணியாக மாறி நமக்கு நம்முடைய ஸ்வரூபத்தை நமக்கு தெரிவிக்கும். அதனால் பகவான் அங்கே அப்படி அஷ்டதா பிரகிருதி. இது மம மாயா, இது துரத்தியா. இது நீ போய் இதில் தலை போட்டு ஆராய்ச்சி பண்ணி ஆகாயம் எவ்வளோ தூரம் இருக்கு, மேலே எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கு, எத்தனை கிரகங்கள் இருக்கு, பூமிக்குள்ளே என்ன இருக்கு, இதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணி ஒன்றும் பண்ணாத. அது அனாதி அனந்தம். அதுக்கு முடிவு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. அது இன்னைக்கு பார்த்தது சத்தியமாக இருக்கும், நாளைக்கு பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் மித்யா மாயா. அதனால் என்ன பண்ணணும்? அப்போது அந்த மாயாவுக்கு காரணமாக இருக்கிற நானும் மாயாவி. மாமே வயே பிரபத்யந்தே தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமே வயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தே. அதுதான் எப்போ பகவான் நம்ம ஆராதிக்கிறோமோ, பூஜிக்கிறோமோ, சேவிக்கிறோமோ, பிரார்த்திக்கிறோமோ,
அப்போது பகவானுடைய மாயாசக்தி அது மாயாவாக இல்லாமல் பிரம்மஸ்வரூபிணி தேவியாக மாறி ஞானஸ்வரூபிணியாக ஆகி நமக்குள்ள அந்த அஜ்ஞானத்தினை நீக்கும். அதனால தான் அவர் மாமேவையே பிரபத்தியந்தேன்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ மாயான்னு சொல்லியிருக்காரு 8. அது உனக்கு தொந்தரவு பண்ணுறது அப்படின்னு தோணுறது, தொந்தரவு பண்ணுறதா இருந்தால் அது நீ போய் நீ ஒன்றும் அது கூட பேசாது, பேரம் பேசாது, நெகோஷியேட் பண்ணாது, எனக்கிட்ட வா. ஏன்னா அது எனக்கு சேர்ந்தது மாயா. தெய்வி ஹேஷா குணமை மம மாயா, என்னுடையது அதுன்னு சொல்லிட்டு அந்த இது எல்லாமே தான் அனாத்மா. பெரிய லிஸ்ட் மொத்தத்தினை அதில் சேர்த்துட்டோம். என்ன சொன்னோம்? ஒரு பக்கம் ஒரு குப்பை தொட்டில் போட்டாச்சு மொத்தத்தினை. எங்கே அவ்வக்த மாயாலேருந்து ஆரம்பித்து இந்த ஸ்தூல தேகம் வரைக்கும். அடுத்த 123 இதே விஷயத்தினை மறுபடியும் சொல்கிறாரு இன்னும் சிம்பிள் வேலை. மாயா மாயா காரியம் சர்வம் மகதாதி தேக பரியந்தம் அசதிதமனாத்மத்வம் வித்தித்வம் மறுமரீச்சிகா கல்பம். பாருங்க, இப்போ பகவான் கீதையில் சொன்ன மாதிரி அந்த மாயா இல்லை, ஆனால் இருந்த மாதிரி காணப்பட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணும். ஆனால் உண்மையாக அது காணல் நீர் மாதிரி. ஓ சிஷ்யா, இங்கே துவம் வித்தி, நீ கண்டிப்பாக இது இப்படி தெரிஞ்சுக்கணும். என்னது? அந்த மாயா கிட்டேருந்து ஆரம்பித்து மாயாவுடைய காரியம் மொத்தம் சர்வம் மகத் ஆதி தேக பரியந்தம். மகத் பிரகிருதி எல்லாமே தேகாதி மகதாதி தேக பரியந்தம். ஸோ அந்த மாயா கட்டிலிருந்து ஆரம்பித்து இந்த தேகம் வரைக்கும் இது மொத்தம் மாயாவுடைய காரியம். இது ஒரு எஃபெக்ட் காமிக்கிறது. இதெல்லாமே அசத், அனாத்மா. ஸோ இதம் அசத், அசதிதம், அதுக்கு பேர் இது அனாத்ம தத்துவம். ஆத்மக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. இது அனாத்மா அப்படின்னா ஆத்மானி ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஆத்மா மேலே இது ஒரு தோற்றம்தான், சத்தியம் இல்லை, வாஸ்தவம் இல்லை. அதனால தான் மறுமரீச்சிகா அப்படின்னா காணல் நீர். பாலைவனத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி காணப்படுதில்ல, மிராஜ் வாட்டர்ஸ். அப்படி ஒரு கல்பிக்கப்பட்டது தான், ஒன்றும் கிடையாது. அதனால் கல்பிக்கப்பட்டது ஒன்றுமே இல்லாதது காணப்படுறதுனால இதுக்கு பேர் அசத்து அண்ட் அனாத்மா. எது ஆத்மா இல்லையோ அது அனாத்மா. அப்படின்னே 2 ஸ்லோகத்திலுக்குள்ள இந்த அனாத்மா பற்றி சொல்லிட்டாரு. மறுபடியும் பகவத்கீதை ரெஃபரன்ஸுக்கு போகிறோம். 13வது அத்தியாயத்தில் க்ஷேத்திரஜ்ன விபாக யோகம் அనే அத்தியாயத்தில் பகவான் மறுபடியும் அங்கே திரும்பி தெரிவிக்கிறார். 7வது அத்தியாயத்தில் சொல்லியாச்சு. சொன்னால் கூட மறுபடியும் எப்பெல்லாம் ஆத்மா சத்தியத்தினை பற்றி பேசும்போதும் பக்கத்தில் இது அசத்தியம், இன்னொரு பக்கம் இது சொல்லி அதை கடைப்பிடிச்சிக்கணும், அதை அடையணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக மறுபடியும் அங்கே மகாபூதான்யஹங்காரஹ புத்திரவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தசைகம் ச பஞ்சசேந்திரிய கோச்சராக. இங்கே பாருங்கோ, இங்கே லிஸ்ட்டு பெருசாகி போச்சு. அதே பகவானு தான், அதே பகவத்கீதை தான்
இங்கே சொல்லும்போது பார்த்திங்கன்னா மகாபூதானி ப்ளூரல் 5, அகங்காரம் புத்தி. அகங்காரம் புத்தி சொல்லியாச்சுன்னா அதுக்குள்ளே மனசு சித்தம் கூட இருக்கு. 5, 4, 9. அப்புறம் இதெல்லாமே அவ்யக்தமேவச்ச, இதெல்லாமே மாயாவுடைய காரியம்தான். இந்த அவ்யக்தமேவச்ச கடைசியில் போட்டுக்கிட்டா அப்புறம் இந்திரியாணி தசைக்கம். இங்கே தசைக்கம்னா 11. 11 எப்படி வந்துச்சு சார்ன்னா 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் சொல்லி அந்த மனசை நீங்கள் கொண்டு வந்து போட்டார். நிறைய வாட்டி ஷடிந்திரியமணி தசைக்கு இந்திரியமணி சொல்கிறது உண்டு. அதனால் இங்கே அப்போ 11 ஆயிடுச்சு, அங்கே 5 ஆயிடுச்சு. 5 + 2 புத்தி அகங்காரம். ஸோ 11 7 19 ஆயிடுச்சு, 18 ஆயிடுச்சு. அப்புறம் பஞ்ச இந்திரிய கோச்சரம். அப்புறம் இந்த 5 சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தா. ஸோ மொத்தம் அப்போ 23 ஆயிடுச்சு. அப்புறம் ஒன்று தான் சத்தியம் ஆத்மா. அப்புறம் இதெல்லாம் 23. ஸோ மொத்தம் 24 ஆகும். ஆனால் 24ல் ஒன்று ஒரு பக்கம், மிச்சமெல்லாம் இன்னொரு பக்கம். ஸோ இப்படி சொல்லும்போதும் அங்கே பகவான் வந்து இச்சா அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் கீதையில் இச்சா துவேஷ சுகம் துக்கம் இதெல்லாம் நமக்கு இப்போது சொல்லி முடிச்சிட்டார் மாயல சங்கரர். சங்காதச்சேதனாத்ருதி ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகார முதாகிருதம். எதெல்லாம் விகாரத்தோடு கூடியிருக்கின்றனதோ இந்த லிஸ்ட் மொத்தம் இது எல்லாத்திலும் விகாரம் இருக்குது. அதுதான் கவனிக்கணும். இப்போ எதெல்லாம் சொல்லியிருக்கோம் லிஸ்ட்டு, மேலே ஸ்லோகங்களாகட்டும் பகவத்கீதையில் ரிஃபர் பண்ணுற இந்த ஸ்லோகங்களாகட்டும் எல்லாத்திலும் சவிகாரா. இது மொத்தத்தின் சேர்த்து க்ஷேத்திரமணி சமாசேன மொத்தத்தினுக்கு சேர்த்து க்ஷேத்திரமணி சொல்லப்பட்டதுன்றார். ஒன்றும் இல்லை, அந்த க்ஷேத்திரம் అనేది அனாத்மான்னு அர்த்தம். அந்த க்ஷேத்திரம் అనేది தான் அசத்து அனர்த்தம். சரியா? ஸோ அங்கே க்ஷேத்திரம்னு பேர் போட்டார் பகவான் கீதையில். சரி, இப்படி எல்லாம் 2 ஸ்லோகங்களுக்குள்ள அனாத்மா பற்றி சொல்லி நம்ம கீதையிலேருந்தையும் 2 ஸ்லோகங்களுமே ரிஃபர் பண்ணிக்கிட்டோம், கம்பேர் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போது முக்கியமான டாபிக் இதுதான். நமக்கு உணர வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போது ஆத்மான்னு என்ன, அனாத்மா பற்றி இவ்வளவு சொல்லிட்டேங்க. அப்போ ஆத்மான்னு என்னன்னு சொல்லணும் இல்லையோ? 124லேருந்து கிட்டத்தட்ட 10 ஸ்லோகங்கள் 135 வரைக்கும் சங்கர பகவான் இங்கே அந்த ஆத்மான்னு అనేది சொல்ல தொடங்குறாரு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். முதல்ல இன்ட்ரடக்ஷன் பண்ணுறார் அவரே. இது நான் சொல்லித்தரப்போகிறேன், ஆத்மா பற்றி இப்போ சொல்லித்தரப்போகிறேன். அத தே சம்பிரவக்ஷாமி ஸ்வரூபம் பரமாத்மனः யத்விக்ஞாய நரோ பந்தாத் முக்தः கைவல்யமஷ்ணுதே. இப்போ உனக்கு ನಾನು நல்ல விவரித்து சொல்ல போகிறேன். சம்பிரவக்ஷாமி, பிரவக்ஷாமி அண்ணாமே அன்றைக்கு கூட வந்துச்சு இதே வார்த்தை. பிரகர்ஷன் இதில் கீதையில் வந்தது. பிரவக்ஷாமி வக்ஷாமி என்ன நான் சொல்லுவேன் போதும். பிரவக்ஷாமின்னு பிரகர்ஷனேன வக்ஷாமி, சம்பிரவக்ஷாமி இது ஒழுங்க நீ கேட்டாயன்னா உனக்கு அப்பவே கேட்கும்போதே வஸ்து உபலப்தி ஏற்படணும். அதுதான் சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட இது பரமாத்மனः ஸ்வரூபம். பரமாத்மான்னாலும் ஆத்மான்னாலும் ஒன்று தாங்க, ஒன்றும் பரவாயில்ல. தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக ஒருத்தன்னைக்கு சொல்லிக்கும் போது ஆத்மான்றோம். மொத்தமாக சேர்ந்து சொல்லும் போது கலெக்டிவ்லி சமஷ்டி
பரமாத்மா அதோடைய ஸ்வரூபம், நேச்சர், வாட் இஸ் இட் அப்படின்னு அது இன்ட்ரடக்ஷன் மாதிரி கூட. ஸோ நான் இப்போ சொல்லித்தர போகிற இந்த பரமாத்ம ஸ்வரூபம் எத் விக்னாய, எது நீ கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறியோ அதனால் நரக, இங்கே பொதுவாகவே நரக, அங்கே முதல்ல உனக்கு நர, இங்கே எனிபடி ஹூஎவர் லிசன்ஸ் ப்ராப்பர்லி, எனிபடி ஹூஎவர் லிசன்ஸ் ப்ராப்பர்லி சின்சியர்லி நரக அப்படின்னா மனிதன் என்ன, பந்தாத் முக்தா பவதி கைவல்யம் அஷ்ணுதே, அவனுக்கு బంధத்திலிருந்து సంసార இந்த బంధం అనేది இல்லைன்னு தெரிஞ்சுக்குவான், బంధத்திலிருந்து விமுக்தன் ஆயிடுவான். బంధத்திலிருந்து விமுக்தன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இருக்கிற அந்த நிலை, அந்த பலம் கைவல்யம், மோட்சம். ஸோ பந்தத்திலிருந்து விடுவிக்கப்பட்டால் மோட்சம் அடையுவான். அஷ்ணுதே, ப்ராமிஸ், அஷ்ணுதே விமுக்தா பவதி, ஆயிடுவான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி சொல்லித்தரப்போகிறேன் அன்னார். சொல்லிவிட்டு பிரபக்ஷாமன்னா பிரமாணம், ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் சொன்னால், நான் எது சொல்ல தரி போகிறானோ அது நீ ஒழுங்காக கேட்டால் என்ன புரிஞ்சிச்சுன்னா நீ கண்டிப்பாக பந்தத்திலிருந்து முக்தன் ஆகிடுவேன். நீ அதுக்கு தானே கேள்வி கேட்டால் கோ நாம பந்த கதமேஷ ஆகதஹான்னு தானே முதல்ல கேள்வி கேட்டாய். பந்தத்திலிருந்து என்னை விடுப்பிக்கணும் குருவேன்னு பிரார்த்திச்சுட்டே இல்லையா? கேளு. 125 இப்போது ஆத்மா தத்துவம், பிரம்ம ஜானம். பார்த்தீங்களா, இன்றைக்கி பிரம்ம ஜானஸ்வரூபிணி, பிரம்மஸ்வரூபிணி, ஞானஸ்வரூபிணி தேவி நம்மளை அனுகிரகம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு கரெக்டாக அந்த ஸ்லோகங்களுடைய உபதேசம். அஸ்தி கஷ்சித் ஸ்வயம் நித்யமஹ பிரத்யயலம்பனஹ அவஸ்தாத்ரய சாட்சி சன் பஞ்சகோஷ விலக்ஷணஹ. அஸ்தி வார்த்தை ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அஸ்தி, ఇది అస్థి అనేది వార్త మొదలు கஷ்சித் அஸ்தி, அது ஒன்று இருக்கு. ஆத்மானை பற்றி சொல்லணும்னு பாருங்கோ. ஆக்சுவலாக வாட் ఈజ్ ఆత్మ అనేది சொல்கிறது முதல்ல இல்லை. அதில் எதில் இல்லையோ అని சொல்லிதான் ஆத்மானி காட்டு கொடுக்கணும். ஓகே, அஸ்தி கஷ்சித், சம்திங் இஸ் தேர். கஷ்சித்னா சம்திங். என்னது? ஸ்வயம், அது நித்தியம், எப்பவுமே இருக்க. அது என்னன்னா அதுக்கு பேர் இல்லை, நம்ம தான் ஆத்மானு கூப்பிடுறோம். அதனால தான் இங்கே கஷ்டித்த ஏதோ ஒன்று இருக்கு. எப்படி? அஸ்தி, இருக்கேன்னு, இருப்புதலாக இருக்கே, இருப்பாக இருக்குன்றனது அஸ்தி. அதுதான் ஆக்சுவலாக இருக்கின்றதுன்னு சொல்லணும். என்ன? நித்தியம் இருக்கின்றனது, அது எப்பவுமே. ஆனால் வேறு ஏதாவது மேலே சொன்ன லிஸ்ட்டில், அனாத்மா லிஸ்ட்டில் ஏதாவது நித்தியம் இருக்கிற மாதிரி தோன்றுறதோ? ஏதாவது உனக்கு தெரிஞ்சதா? உனக்கு ஏற்படுற 3 அவஸ்தைகளே 3 மாறி மாறியே வருதே தவிர நித்தியமாக இருக்கிற மாதிரி தெரியலையே. நித்தியமாக இருக்கிற மாதிரி தெரியலையே. அதனால் அஸ்தி கஷ்டித், அது ஸ்வயம். அது என்னது? தனக்கு தானாக எப்பவுமே நித்தியம். அகம் பிரத்யயலம்பனஹ, அகம், அகம் நான், நான் அனே அகம் பிரத்யய,
நானே விருத்தி ஞான ரூபத்தில் ஆலம்பனமாக வச்சுக்கிட்டு இருக்கின்றனது. ஸோ இப்போ அஸ்தியனே வார்த்தை சொன்னதுனால சித்து சத்துன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. சத்து அண்ணாதான் அஸ்தியன் அர்த்தம். என்ன சத்து இருக்கின்றனது, அதுதான் எக்ஸிஸ்டன்ஸு, அதுக்கு பேர் அஸ்தி. ஸோ அதனால சத்து சொல்லியாச்சு. இந்த அகம் பிரத்யத்தினால அந்த சத்து இருக்கின்றனதனேது யாருக்கு தெரியறது? எனக்கு தெரியறது. ஸோ நான் இருக்கின்றேன்னு எனக்கு தெரிகிறது. அப்போ அதே ஆலம்பனம் எதுக்குன்னா அந்த அகமனே விருத்தி வச்சுதான் அகம் விருத்தி முதல், அதுக்கப்புறம்தான் அதுக்கு சுற்றி பல விருத்திகள் இதம் விருத்திகள் எல்லாமே வரும். ஸோ அதனால் அகம் ஒன்றும் இதம் பல. இதம்னா திஸ் 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 கிளிப். யாருக்கு தெரியும்? கிளிப்பு இருக்கின்றனது, பட் நான் இருக்கின்றேன்னு எனக்கு தெரியறது அது கிளிப்பனே. ஸோ எதெல்லாம் திஸ் இஸ் த கிளிப் அண்ட் திஸ் இஸ் த ஹேண்ட்கர்ஷிஃப் அண்ட் திஸ் இஸ் த கேமரா, எதெல்லாம் திஸ்ஸில் வருதோ ஐ எம் நாட் தட், அது நான் இல்லை. எது நான் இல்லையோ, எதெல்லாம் என்னால் தெரிஞ்சுக்கப்படுறதோ அதெல்லாமே திருஷ்யம், அதெல்லாமே அனாத்மா. இன்றைக்கி எல்லா ஸ்லோகங்களும் ரொம்ப டெப்த். ஆக்சுவலி ரொம்ப உபனிஷத்து பாஷையில் அந்த லெவலுக்கு பேசணும். பட் அந்த அளவுக்கு நம்ம போலன்னா கூட ஜஸ்ட் என்னென்ன முடியறது அந்த அளவுக்கு வி டச் தட் செல்ஃப் ட்ரூத்னு தொட்டிட்டு இருக்கிறோம், நம்ம ஸ்வரூபத்தினை தொட்டிகிட்ருக்கிறோம். அதனால் அகம் பிரத்யயம்னா ஞானம் இல்லை ஒரு தாட்டு விருத்தின்னு சொல்லலாம். ஆனால் தாட்ஸ் எல்லாம் மனசில் தானே வருதுன்னு வரும். ஆனால் இந்த அகமனே தாட் முதல்ல அகம் விருத்தியாக இருந்தால் கூட இது அப்புறம் அகம் ஸ்பூர்த்தி. விருத்தி என்ன மனசில் போகும், ஆனால் ஸ்பூர்த்தி எப்பவுமே இருக்கே எனக்கு ஸ்புரிக்கிறது. அந்த மனசில் போகிறது கூட எனக்கு ஸ்புரிக்கிறது. எப்படின்னா அகம் போதம், நான் தெளிவோட ஞானஸ்வரூபமாக இருக்கிறதுனால. ஆனால் இப்போதைக்கு அகம், அதனால தான் பிரத்யயம்ன்றார். பிரத்யயம்னா அத்தாரிட்டி, கன்ஃபர்மேஷன் அண்ட் ஞானம் which is நித்தியம் இருக்கின்றதோ அந்த ஆலம்பனமாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து தான் மிச்சம் எல்லாம் தெரியாது. ஸோ அந்த நான் இல்லைன்னா எதுவுமே தெரியாது இல்லையா? இது ரொம்ப முக்கியம். அஸ்தி பதம் இங்கே. ஸோ அகம் பிரத்யேக பதத்தினால் என்ன சொன்னார்? சித்தன்னு சொல்கிறார். இருப்புதல் அண்டு உணர்வு, அறிதல். இது நித்தியம் ஸ்வயம். இந்த வேர்ட்ஸ் என்ன தருதுன்னா பிரத்யக்ஷமாக தெரியறதை பாருங்க. இதுக்கு எங்கே போகணும்? ரொம்ப படித்து ரொம்ப மண்டை ஒடிச்சுக்கிட்டு அப்புறம் 6 பிரமாணங்கள்னு அதுன்னு சொல்லிட்டு பிரத்யக்ஷ அனுமான உபலப்தி அப்புறம் அர்த்தாபத்தி எல்லாம் இங்கே பிரத்யக்ஷமாக தெரியறதே. நான் இருக்கின்றேன்னு எனக்கு தெரியறது. என்ன வேணும்? அதான் பிரம்மம், அதான் ஞானம். அந்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த உணர்வுக்கு பேர் தான் ஆத்மா. ஆத்மானா வேறு என்னமோ ஒரு லட்டு மாதிரின்னு பிரெட்டு மாதிரி காட்டி கொடுத்து காமிச்சிடுவாரோ நான் எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி சொல்லி கொடுத்தா எல்லாம் ஆப்ஸ்ட்ராக்ட் இருக்குன்னு சொல்லக்கூடாது. எங்கே ஆப்ஸ்ட்ராக்ட்? பிரத்யக்ஷமாக இருக்கப்பா. நித்தியம் ஸ்வயம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா டைரக்ட்லி யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங். நான் இருக்கேனேது. இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? ஐடி கார்டு வேணுமா? ஆதார் கார்டு வேணுமா? ரேஷன் கார்டு வேணுமா? என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம். அதனால் இருந்து அவஸ்தாத்ரய சாட்சி. அப்படி நான் சாட்சியாக இருக்கிறதுனால தான் 3 அவஸ்தைகளையும் கவனிச்சிட்ருக்கேன்.
தெரிஞ்சிட்ருக்கே. அப்புறம் அவஸ்தாத்ரய சாட்சி சன்னு பஞ்சகோஷ விலக்ஷணா. 3 அவஸ்தைகள்னு சொல்லிட்டு 3 அவஸ்தைகள் யாருக்கு வருது? இந்த பஞ்ச கோஷங்களுக்குள்ளே தான் வருது. ஜாகிரதாவஸ்தை வந்து ஸ்தூல சரீரத்துக்கு, ஸ்வப்னாவஸ்தை சூக்ஷ்ம சரீரத்துக்கு, அப்புறம் சுஷுப்தி அவஸ்தை ஆனந்தமய கோஷம். கோஷங்கள் சொல்கிறார். 5 கோஷங்களை பிரித்து பார்த்தா படித்தோம் இல்லையா? பஞ்ச கோஷங்கள் அன்னமய, பிராணமய, மனோமய, விஜ்ஞானமய, ஆனந்தமய கோஷம் என்றுமா. அந்த 5 கோஷங்களுக்கு விலட்சணமாக இருக்கு, அப்பாற்பட்டதாக இருக்கு. அது வந்து மேலே நிற்கிறது. அப்பாற்பட்டது என்னன்னு, இட் ஸ்டாண்ட்ஸ் அபார்ட் ஃப்ரம் இட். அந்த 5 கோஷங்கள் கவனிக்கிறது. இதே தத்துவபோதத்தில் ஆத்மான்னா என்னன்னு கேட்கும்போது ஆத்மா தரிஹி கிம், அப்போ ஆத்மான்னு என்ன சொல்லுங்கன்னா பாருங்க, ஆத்மான்னு என்ன சொல்கிறது சொல்ல முடியாத விஷயம். அதனால அது ஆத்மான்னு என்னன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை ஆத்மாவுடைய லட்சணங்கள்னு அப்புறம் கொஞ்சம் சொல்லுவார். அதுக்கு ரூபம் இல்லை, அது எப்படி தான் சொல்லிக் கொடுக்கறது? அதனால் உனக்கு என்னென்ன தெரியறதோ இது எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது, அப்பாற்பட்டதுன்னு சொல்லணும். தத்துவபோதத்தில் கொஞ்சம் எலாபரேட்டாக லிஸ்ட்டு. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் அதிரிக்த. பாருங்க, ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள்னு 2 இருக்குல்ல. காரணம் சரீரம் 3 சரீரங்களுக்கு 3 அவஸ்தைகள்னாரு தத்துவத்தில் 3 சரீரங்கள் அதிரிக்தமாக இருக்கிறது, அப்பாற்பட்டது. பஞ்சகோஷாதீதா சன், பஞ்சகோஷங்களுக்கும் அப்பாற்பட்டதாக தனியாக இருக்கு. அப்புறம் அவஸ்தாத்ரய சாட்சி, 3 அவஸ்தைகளையும் தான் அவஸ்தைப்படாமல் 3 அவஸ்தைகளையும் பார்க்குறான். அப்புறம் சச்சிதானந்த ஸ்வரூபா சன், அந்த சாட்சியாக இருக்கிற இந்த ஆத்மா நான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்றேன். ஆத்மா பற்றி இப்படி தான் சொல்லணும், சத்து சித்த ஆனந்த ஸ்வரூபம். என்ன சார் சைஸு சொல்ல மாட்டேறீங்க, ஆத்மாவுடைய கலர் சொல்ல மாட்டேறீங்க. குண்டாக இருக்குமா, ஒல்லியாக இருக்குமா, வைரமாக இருக்குமா, குள்ளமாக இருக்குமா, புளிப்பாக இருக்குமா, இனிப்பாக இருக்குமா, அது சொல்ல மாட்டேறீங்க. அது அப்படி இல்லை. என்ன சொல்ல? அது வந்து இருப்பதெல்லாமும் உணர்வாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றது. அது நீ என்னை கண்டுபிடிச்சிக்கோ, நீதாதே நீ. ஸோ சச்சிதானந்த ஸ்வரூபா சன், அப்படி எது திஷ்டதி ச ஆத்மா, அப்படி எது இருக்கின்றனதோ நீதா. நீ இருக்கேன்னு உனக்கு தெரியறதில்ல. நீ சச்சிதானந்த ஸ்வரூபம்னு தெரியலன்னு பரவாயில்ல, தெரியும். தெரியலன்னா பரவாயில்லையா? ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டோம்? பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி நமக்கு எல்லோருக்கும் பிரம்ம ஜானம் கொடுத்து அனுகிரகம் பண்ணியாச்சு. She blessed all of us with the Brahma Jnanam. There is no any doubt about it. எனக்கு இன்னும் தோண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குதுன்னா அவ்வளோதான். அதில் இருந்துக்கோ, தெரிஞ்சு கொடுத்தாச்சேன், ப்ளஸ் பண்ணியாச்சு. நீ கேட்குற இல்லை, விவேக சூடாமணி கேட்குற இல்லை, பகவத்கீதை கேட்குற இல்லை, சத்சங்கம் கேட்குற இல்லை. உனக்கு பிரம்ம வித்யை கொடுத்த மாதிரி தான். உனக்கு அனுபவம் வந்து நிஷ்டை ஏற்படணும்னா நீ அதில் இருந்துட்டு வரும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தத்துவபோத விவரிச்சிருக்கு. அடுத்த ஸ்லோகத்தில் 126 என்ன சொல்கிறாரு? யோ விஜானாதி சகலம், யோ விஜானாதி சகலம் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திபிஹி புத்தி தத்விருத்தி சத்பாவம் அபாவமஹமித்யயம். கொஞ்சம் லிட்டில் சூக்ஷ்மமாக போகும் டிஸ்கஷன். ஓகே, என்ன சொல்கிறாரு? யஹ, யோன்னா எது, யார், யஹன தட், யாருன்னு இல்லை, அது எது, விஜானாதி சகலம் விஜானாதி, எல்லாமே தெரியுது, தெரிஞ்சுக்கிறது. ஜாகிரத ஸ்வப்ன சுஷுப்தி
மூணுத்திலும் என்னென்ன நடக்கிறது అనేది அந்த அனுபவம் தெரிஞ்சுக்கிறது உணர்றது எது இருக்கின்றனதோ புத்தி தத்விருத்தி அது மட்டும் இல்லை, 3 அவஸ்தைகள் மட்டும் இல்லை, புத்திக்குள்ள மனசுக்குள்ள என்னென்ன விருத்திகள் வருதோ, எண்ணங்கள் வருதோ, நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம், சுகமான எண்ணம், துக்கமான எண்ணம், அந்த ஃபீலிங்ஸு எது இல்லை புத்தி தத் விருத்தி அசத்பாவம் சத்பாவம் அண்ட் தத் விருத்தி சத்பாவம் அண்ட் அசத்பாவம் அப்படின்னா இருக்கே இல்லை. இந்த இடத்துல சத் அசத்தன்னா பாவம். கொஞ்சம் நேரம் டிஸ்டர்பன்ஸ் தாட் இருக்குன்றன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் நேரம் உடம்புல வலி இருக்கேன்னு தெரியுறது, வலி போயிடுச்சேன்னு எனக்கு தெரியுறது. இதெல்லாம் விருத்தி ரூபத்தில் புத்தியில் என்னென்ன மாற்றம் ஏற்படுறதோ வந்து போகிறதோ அந்த தாட்ஸ் எல்லாமே எண்ணத்துடைய ப்ரெசன்ஸு, எண்ணத்துடைய ஆப்சன்ஸு. த ப்ரெசன்ஸ் ஆஃப் த தாட் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் த தாட்டுக்கு பேர் சத்பாவம் அசத்பாவம். பாவம் அகமிதி, அங்கே அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற அகம் நான் అనేది எது இருக்கின்றனதோ அயம் அது ஆத்மா. அயம் வார்த்தை ரொம்ப முக்கியம் இங்கே. அகெயின் தட் pronoun is which is closer than the closest is called ayam. That is this is the atma, this aham is atma. இது எது தெரிஞ்சுக்கிறதோ, புத்தியில் வர எண்ணங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் 3 அவஸ்தைகளுக்குள்ளே ஏற்படுற விகாரங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது, சகலம் விஜானாதி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. இது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணணும்னா கைவல்ய உபனிஷத்தை நம்ம படித்ததுனாலையும் சில பேராவது நீங்கள் கேட்டிருக்கீங்க நேரம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தியாதி பிரபஞ்சம் யத் பிரகாசதே தத் பிரம்மாஹமிதி ஜ்ஞாத்வா சர்வபந்தை பிரமுச்சதே. அகம் அనే భావத்தோட அது நான் தான். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி ஆதி பிரபஞ்சம் யத் பிரகாஷது, யார் பிரகாஷிக்க செய்கிறான், யாருக்கு அது எல்லாமே தெரியறது. నిద్రలో ఎదిమే తెలియదనేది కూడా எனக்கு தெரியறது, నిద్రలో ஆனந்தம் இருக்கு అనేది கூட எனக்கு தெரியறது. அப்போ நானும் சாட்சியாக இருந்தால் தானே தெரியறது. ஸோ ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தியாதி பிரபஞ்சம் யத் பிரகாஷத்தை, யார் பிரகாஷிக்க செய்கிறான், அது தது பிரம்ம அகம், அதுதான் பிரம்மம், நான் தான் அதே. ஞாத்வா இப்படி தெரிஞ்சுக்கிட்டா ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த பந்தம் சர்வபந்தை பிரமுச்சதே. அது மட்டும் இல்லை, கீழே அப்படியும் உடனே திரிஷுதாமசு யத்போக்யம், ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தன்னு சொல்லிட்டார் அவஸ்தைகளும். திரிஷுதாமசுன்னா ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் 3 இடங்கள். திரிஷுதாமசு யத்போக்யம் போக்தா போகஷ்ச யத் பவேத். அங்கே எது போக்தா எக்ஸ்பீரியன்சர் எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸிங் என்ன இருக்கிறதோ அது 3த்துக்கு அப்பாறப்பட்டது, திரிபுட்டிக்கு அப்பாறப்பட்டதாக இருக்கு. போக்தா போகஷ்ச யத் பவேத் தேபியோ அந்த 3த்துக்கு விலக்ஷண அப்பாறப்பட்டது. சாட்சிய கேவலம் சின்மாத்திர அகம், சின்மாத்திர அகம் சதா. நான் உணர்வு ரூபத்தில் சாட்சியாக எப்பவுமே கான்ஷியஸாக நான் எப்பவுமே இருக்கேன் சதா. பாருங்க, இதுதான் நானுன்னா அதே எப்பவுமே இந்த சிந்தனையிலோ இந்த பாவனையில் இருந்தால் அப்படியே நமக்கு அந்த அனுபவத்திலேயே இருப்போம். அது ஒன்றும் எங்கோ இல்லை, எப்போ ஏற்பட போகிறது இல்லை, இப்போ அது இருக்கு
இப்போவே கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அயம் அதீத ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 127வது ஸ்லோகத்தில் யஹ் பஷ்யதி ஸ்வயம் சர்வம் யம் ந பஷ்யதி கஷ்சன யச்சேதயதி புத்யாதி நத்யத்யம் சேதயத்யயம். இதெல்லாமே உபனிஷத்து மந்திரங்கள் கூட ரெஃபரன்ஸோடு இருக்குது. சங்கரர் அப்படி எழுதியிருக்கார் அழகாக. ஆனால் இப்போ உபனிஷத்துன்னு ஜஸ்ட் ரிஃபர் பண்ணிகிட்ருக்கிறார் அங்கங்கே. அதனால் உபனிஷத்துகள் கண்டிப்பாக கேட்கணும். இது எல்லாத்தையும் இன்னும் நல்லா ஒழுங்காக கேட்டு முடித்தவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்ல ஹல்வா மாதிரி என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா உடனே நமக்கு அந்த உபனிஷத்து சொன்ன சொல்லுகள் ஞாபகம் வருது. கேட்காதவங்களும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சமயம் வரும்போது கேட்பீங்க, டைம் இருந்துச்சுன்னா கேளுங்கோ. எல்லாம் இருக்குல்ல யூடியூப்பில். கைவல்ய உபனிஷத்து இருக்குது, கேனோபனிஷத்து இருக்குது, 6 உபனிஷத்துக்களை சொல்லினது இருக்குது இப்போதைக்கு. என்ன சொல்கிறாருன்னு இங்கே இது எல்லாமே மறுபடியும் கேனோபனிஷத்து இந்த ரிஃபரன்ஸு பண்ணி சொல்கிற ஸ்லோகங்களாக இருக்குது. அந்த மந்திரங்களை ஆதாரமாக வச்சுட்டு என்னன்னா முதல் சிம்பிள் அர்த்தம் பாருங்கள். யஹ் பஷ்யதி ஸ்வயம் சர்வம். யார் எது எவனு எல்லாத்தினையும் ஸ்வயமாக சர்வத்தினையும் பஷ்யத்தி என்ன இங்கே தெரிஞ்சுக்கிறானோ சர்வம் யம் ந பஷ்யதி கஷ்டனா. அந்த தெரிஞ்சுக்கிறவன்னு வேறு எதுவுமே அவனுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. எப்படி உதாரணம் என்ன சொல்லுவோம், எப்பவுமே கண்ணு எல்லாத்தையும் பார்க்கும் அங்கே லோக்கத்தில். ஆனால் கண்ணுன்னு பார்க்குமா? நல்லா சிந்திக்கணும். அதே தான் இங்கே சொல்கிறாரு. இங்கே பஷ்யத்தைன்னா எல்லான்னு எடுத்துக்கலாம், சர்வம் அன்னார். இங்கே கண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு புரியும். இந்த கண்ணு இந்த விஷயத்தினே கேனோபனிஷத்து சொல்லும். முதல்ல இந்த 2வது வரி இங்கே பாருங்க. எஸ் சேதயதி புத்தி ஆதி. எது எவனு இங்கே எவனுன்னு சொன்னால் அவனை மனுஷனும் மேலே நினச்சிக்காதுங்கோ. ஆத்மா எவன் எதி அனு சொல்லிக்குங்கோ. ஓகே, ஸ்திரீமார்களன்னு எவள்னு சொல்லிக்குங்க, தப்புன்னு கிடையாது. ஆனால் பிரம்மம் ஆத்மாக்கு எவனு எவள் எதுவுமே கிடையாது. அதி எதி யத் యహ్ చేతయతి புத்தியாதி. எதி புத்தினி మనస్సుని இந்த சூக்ஷ்மமானటువంటి கிரகிக்கிற புத்தி, திங்கிங், தாட்ஸு, இது எல்லாத்தையும் சைத்தன்யம் பண்ணுறதோ ஆக்டிவேட் பண்ணுறதோ சரியா, அது அந்த சேத்தனம் பண்ணுற அந்த சேத்தனத்தினை ந தத் யம் அவனு வேறே இது எதுவுமே எது புத்தி மனசு சித்தம் அகங்காரம் அனி இது எதுவுமே இது எது சேத்தனம் பண்ணுறதோ அந்த சேத்தனம் பண்ணுறதுன்னு இது எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. தத் யம் ந சேதயதி. அப்படி எது இருக்கின்றனதோ அயம் ஆத்மா. அயம் பதம் எல்லாத்திலும் வந்துட்டு இருக்குது பாருங்க. அயம், தட் இஸ் த ஆத்மா. திஸ் இஸ் த ஆத்மா. தட்டன்னு திரும்ப எங்கோ தூரம் சொல்லக்கூடாது. அயம்னா தட்டனி சொல்கிறது உண்டு, ஆனால் திஸ் అనేది தான் முக்கியமான இங்கே அர்த்தம். அயம் திஸ், அயம் நேராக இப்போ குரு சொல்லிட்டு இருக்காரு. அயம் ஆத்மா, அயம் ஆத்மா பிரம்மா. ஒரு மகா வாக்கியம். என்னது? பிரஜ்ஞானம். அந்த பிரஜ்ஞானம் அதுதான் பிரம்மம். உனக்கு இருக்குல்ல பிரஜ்ஞை. ஸோ இந்த அர்த்தத்தை நீ சொல்கிற கேனோபனிஷத்து ஸ்லோகம் பார்த்தோம்னா, சக்ஷுஷாம் ந பஷ்யதி ஏன, கண்களினால்
எதுன்னு பார்க்க முடியாதோ சச்சுஷாம் ந பஷ்யதி. ஆனால் ஏன சக்ஷுகம்ஷி பஷ்யதி. ஆனால் எது இருக்கிறதுனால கண்கள் பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு சக்தி கிடைச்சதோ ததேவ பிரம்மத்வம் வித்தி. அதிதான் பிரம்மமணி, அது மட்டும்தான் பிரம்மமணி தெரிஞ்சுக்கோ. ந இதம் நேதம் எதிதம் உபாசதே. பொதுவாக நீ உபாசன ரூபத்தில் என்னென்னமோ ரூபங்கள் உருவங்கள் வச்செல்லாம் உபாசனை பண்ணி நீயோ எல்லோரும் பண்ணுறாங்களோ. ந இதம் ந ஏதம் இதம் எத் இதம் உபாசதே. எது உபாசனானி பண்ணுறோம் அதெல்லாம் பிரம்மம் இல்லை, நீதான் பிரம்மம். அதனால பிரம்மோபாசனை பண்ணணும். ஒன்று உபாசனை பண்ண, ஒன்று பக்கம் திருப்பி, நீ யாருன்னு கண்டுபிடி. ஸோ இப்படி அழகாக இது ஒரு ஸ்லோகம். அங்கே கேனோபனிஷத்தில் இப்படியே ஒரு ஒரு விஷயத்துக்கு சொல்லிகிட்டே போகும். காது, அப்புறம் மனசு, வாய், எல்லாம் பேச்சு பற்றி எல்லாம். ஸோ அயம் அதுதான் பிரம்மம், நான் 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 தோணுறது. இது எல்லாத்தையும் புத்தியில் தெரிஞ்சுக்கிறது, மிச்சமெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. ஆனால் இதுன்னு மட்டும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. இது எப்படி தன்னை தானே தெரிஞ்சுக்கும். இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதோ முயற்சி பண்ணால் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம். எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நான் இருக்கேன், எனக்கு தெரியறதே. தெரிஞ்சிட்டே இருக்கிறது மறுபடியும் தெரிஞ்சுக்கணும்ன்ற அங்கே தான் தேடுதல் ஆரம்பமாகும். தெரிஞ்சிட்டே இருக்கிறது மறுபடியும் தெரிஞ்சுக்கணும், எங்கே தெரிஞ்சுக்கிற அண்ணன் முட்டாள்தனம் தானே. கவனியப்பா, நீ இருக்கின்றதுனால தான் எல்லாமே தெரியறதே. எல்லாமே தெரியறதுன்னா அப்போ அது சுப்ரீம் தானே. நல்லது தெரியுது, கெட்டதே தெரியுறது, சுகமும் தெரியறது, துக்கமும் தெரியறது. அதனால தேடாத, இரு, இருந்துக்கோ. அப்படி இரு, பி, ஜஸ்ட் பி, டோன்ட் ட்ரை டு பிகம். அடுத்தது 128வது ஸ்லோகத்தில் ஏன விஸ்வமிதம் வியாப்தம் ஏன விஸ்வமிதம் வியாப்தம் யம் ந வியாப்னோதி கிஞ்சன ஆபாரூபமிதம் சர்வம் யம் பாந்தியம் அனுபாத்தியம். எல்லாமே சொன்ன விஷயமே உபனிஷத்தில் வந்து அந்த பாவங்களே மறுபடியும் இன்னொரு ஆங்கிளில் அப்படியே சொல்ல தவிர, எல்லா ஆங்கிளில் எத்தனை பக்கம் எடுத்துகிட்டு ஆங்கிள்ஸில் ஃபோட்டோ எடுத்தாலும் எல்லாம் என்னோடய ஃபோட்டோ தானே. ஆனால் 10 ஆங்கிள்ஸில் நின்று பார்ப்போம், நானே தான். ஸோ ஐ எம் சீயிங் மை செல்ஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். கண்ணாடி அறைக்குள்ளே போனால் கோவிலில் இருக்கும், அங்கே 100 கண்ணாடி இருக்கும், சுற்றி வேறு ரவுண்டாக வச்சுருப்பான். மேலே கூட இருக்கும், கீழே கூட இருக்கும். சில இடத்துல தெரியல, கீழே வச்ச மிதிச்சு உடைப்பான் இருக்கு. அப்போது எல்லாம் ஒரே இடத்துல இருந்து நீ பார்க்கலாம், எல்லா ஆங்கிள்ஸ்லும் உன்னுடைய ரூபத்தை பார்க்கலாம். என்ன, இந்த கண்ணாடி அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுறது, அந்த கண்ணாடி இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அது மட்டும் இல்லை, நீயே 1000 கணக்கில் உன்னுடைய உருவம் தெரியும். அத்தனை இருக்கோ, எத்தனை ஆங்கிள்ஸில் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஏன எதினால் விஸ்வமிதம் வியாப்தம், எது இந்த விஸ்வம் மொத்தம் வியாபிச்சிருக்கின்றனதோ, நேற்றுக்கு கீதையில் பகவான் சொன்ன மாதிரி எதுக்குள்ள சர்வம் விஸ்வம் அடங்கியிருக்கின்றனதோ, சர்வம் அடங்கியிருக்கிறது. மையேவ சகலம் ஜாத்தம், எனக்குள்ளே தான் எல்லாம் இருக்கு. ஏன விஸ்வமிதம் வியாப்தம். ஆனால் இங்கே சொல்லும்போது பை விச் த ஹோல் வேர்ல்ட் இஸ் பர்வேடட், வியாப்தம். ஆனால் யம் ந வியாப்னோதி கிஞ்சன,
ஆனால் அவன் அதிന് அந்த வியாபிச்சிருக்கிற அந்த சைத்தன்யத்தினை கிஞ்சன வேறு எதுவுமே இதுன்னு கவர் பண்ண முடியாது. The consciousness Brahman is pervaded everywhere, everything, sarvam, vishwamidam மொத்தம். ஆனால் எதுன்னு இது ஆவரிச்சிருக்கின்றனதோ அந்த வஸ்து பொருள் எதுவே கூட அப்படி என்ன ஒரு பஞ்ச மகாபூதம் எடுத்துக்கோங்கோ, ஒரு இந்திரியம் எடுத்துக்கோங்கோ, ஒரு உலகம் எடுத்துக்கோங்கோ, லோகம், அது இந்த ஆத்மானை கவர் பண்ண முடியாது. சரியா? எந்த சூரியனும் லோகம் மொத்தத்துக்கு வெளிச்சத்தினை கொடுக்குறானோ, இந்த லோகத்தில் வெளிச்சம் வாங்கிக்கிற இந்த பூமி மொத்தம் கூட சேர்ந்து அந்த சூரியனை கவர் பண்ண முடியாது. ஆனால் கவர் பண்ணுற மாதிரி நமக்கு என்னமோ இருட்டு வந்துச்சுன்னு தோன்றது தவிர அது சத்தியம் இல்லையே. எப்படி கவர் பண்ண முடியும்? சூரியன் எங்கோ தூரத்தில் இருக்கான், சூரியன் எவ்வளவோ பெருசாக இருக்கான். அதனால் எதெல்லாத்துக்கு சூரியன் வெளிச்சம் கொடுக்குறாரோ அந்த வெளிச்சம் வாங்கிட்டு காணப்படுற எந்த பொருள் கூட சூரியனை மறைக்க முடியாது. சூரியனை காந்தினை கவர் பண்ண முடியாது. அதனால் அந்த மாதிரி இங்கே ஆபாரூபம் இதம் சர்வம் எது இந்த மொத்தம் பிரகாசிச்சிட்ருக்கின்றனதோ, ஆபாரூபம்னா ஆபாச ரூபமாக, இது பாரோடு லைட்டு. ஆபாரூபம் இதம் சர்வம் யம் பாந்தம் அனுபாதி. ஆனால் எது இருக்கின்றனால எல்லாம் பிரகாசிக்கிறதோ, ஆனால் இந்த பிரகாசிக்கிறது எதுவுமே கூட அனுபாதி. எம் பாந்தம் எது பிரகாசிக்கிறதுனால சர்வம் பிரகாசிக்கிறது. இப்போ ஒரு விளக்கு வச்சுருக்கோம், சூரியன் சுட்டும். இப்போ விளக்கு, ஒரு சின்ன விளக்கு வச்சா அந்த விளக்கு தனக்கு சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறது. சரியா? ஆனால் அந்த விளக்குன்னு பிரகாசிக்க செய்கிறதுக்கு இன்னொரு விளக்கு வேணுமா? இல்லை, இந்த விளக்கு எதெல்லாம் பிரகாசிக்க செய்கிறதோ, அங்கே பெரிய பீருவா இருக்குது, பெரிய இரும்பு பொட்டி இருக்குது, இல்லை பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாம் பிரகாசித்தது. அது ஏதாவது இந்த விளக்கு பிரகாசிக்கிறதுக்கு உதவி செய்யணுமா? உதவி செய்ய முடியுமா? உதவி தேவையா? இல்லை இல்லை. அதனால்தான் ஸ்வயமேவ விளங்கிறது பேர் விளக்கு. ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் ஜோதிஹி, which shines by itself. ஸ்வயம் ஜோதி பிராமணம் பிருகதாரண்யகப்பில் ஒரு அத்தியாயத்துக்கு பேர். ஸோ அதனால் ஸ்வயமேவ பாதி. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு எங்கே ரிஃபரன்ஸ் நமக்கு உபனிஷத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். பார்த்திங்க 120 முண்டக உபனிஷத்தில் ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ. ஆரத்தி கொடுக்கும்போது எல்லா கோவிலில் எல்லா இடத்துல சொல்லு, நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. ஈவன் எது இருக்கின்றதுனால சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் சர்வம் பிரகாசிக்கிறதோ. இங்கே பிரகாசிக்கிறதுன்னா லைட்டுன்னு மட்டும் நினச்சக்கூடாது. லைட்டுன்னா அதில் சூரியன் இருக்காரு, சூரியன் பிரகாசிக்கிறாருன்னு சொல்லணும்னா சூரியன் இருக்காருன்னு சொல்லணும்னா நான் இருக்கணும். நான் இல்லைன்னா யார் சூரியன் இருக்கேன்னு சொல்லுவான்? சொல்லுங்க. நான் இருக்கணும். அதனால்தான் திஸ் ஐ, நான் இஸ் த மச் மோர் பவர்ஃபுல் தேன் த சன். நல்ல ப்ராட் விஷனோட புரிஞ்சுக்கணும். இதே அகங்காரத்தோடு அப்படி சொல்கிறது இல்லை. இஃப் ஐ எம் நாட் தேர், நான் இல்லைன்னா, நானும் இருந்து சூரியன் இருக்கேன்னு நான் சொல்லலைன்னா சூரியன் இருக்கிறது எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? ஸோ ஐ இஸ் த, நான் అనేది சூரியனுக்கு மேலே இன்னும் காந்தி. அதனால தான் எல்லாமே அந்த ந தத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விளக்கு, இந்த அக்னியை என்ன பிரகாசிக்க செய்யும்? எல்லாரும்
ஒரு சின்ன விளக்கு சூரியனை பிரகாசிக்க செய்யணுமா? அப்படியே அதனால் இத்தனை வெளிச்சமாக இருக்கிறது எல்லாம் சேர்த்து கூட ஆத்மன் பிரகாசிக்க செய்ய முடியாது. ஏன்னா ஆத்மா இருக்கிறதுனால அதெல்லாம் பிரகாசிக்கிறது. ஸோ அந்த ஸ்லோகம் 100 இது முண்டகோபனிஷத்தில் அதில் இதுக்கு சமமாக அந்த அர்த்தத்தோடு தான் இங்கே விவரிச்சிட்ருக்கிறாரு. ஸோ அடுத்தது அப்படி சொல்லி 129 வந்து யஸ்ய சந்நிதி மாத்ரேண தேஹேந்திரிய மனோதியः விஷயேஷு ஸ்வகீயேஷு வர்த்தந்தே பிரேரிதா இவ. யாருடைய சந்நிதி மாத்ரேண, சந்நிதி மாத்ரேண எப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம் எஸ்ய ஸ்மரண மாத்ரேணன்னு சொல்கிறோமோ, எஸ்ய சந்நிதி மாத்ரேண ஜஸ்ட் ஆத்மா ப்ரெசன்ஸ், ஆத்மாவுடைய ப்ரெசன்ஸு தான் அது இருக்குது. அது ஒன்றும் பண்ண வேண்டாம். அது அடிக்கடிக்கு சொல்லி உடம்பு கொஞ்சம் நல்ல வேகமாக வேலை பண்ணும், ஏந்துக்கோ, ஆத்மா சொல்லணுமா? தேக இந்திரிய மனோதிய, தேகமும் இந்திரியங்களும் மனசு புத்தி இது எல்லாமே கூட எதுடைய சந்நிதி மாத்திரேன என்ன பண்ணுறது? விஷயேஷு ஸ்வகீயேஷு வர்த்தந்தே, அததுடைய வேலை அததுடைய ஃபீல்டில் வந்து அது அப்படியே ஈடுபடுவதோ பிரவர்த்திக்கிறதோ. யாரோ இருந்து பிரேரிதா இவ, யாரோ வந்து பிரேரேபிச்சு புரோத்பலம் பண்ணி ஏந்திரு ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் அவனுடைய சபார்டினேட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பிரேரிதா இவ. ஆனால் ஆத்மா ஒன்றும் பிரேரித்தம் பண்ணல. அதனால இவ வார்த்தை முக்கியம். as though somebody is prompting and somebody is shunting, somebody is புஷ்ஷிங் மாதிரி பிரேரிதா இவ. ஆனால் மேலே என்ன சொன்னார் முதல்வரில்? சந்நிதி மாத்திரேனா இருந்தால் போதும். அதனால தான் ஆஃபீஸில் பாஸ் இருந்தாருன்னா போதும், எல்லாரும் ஒழுங்க அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரெசன்ஸ் மட்டுமே போதும். இதுக்கு இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த ஸ்லோகம் பார்த்திங்கன்னா தைத்திரிய உபனிஷத்தில் இது இன்னைக்கு கொஞ்சம் மோர் விஷுவலைஸ் பண்ணி சொன்னாங்க. மாஸ்டர் மாதிரின்றோமா, அவருக்கு வாத்தியாருக்கு கிளாஸ் ரூமுக்கு வராருன்னு சொன்னால் எல்லோரும் கும்னு உட்காந்துரும், அவங்க இடத்துல உட்காரும், அவங்க எல்லோரும் நோட் புக் எடுத்து எல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி தைத்திரிய உபனிஷத்தில் பீஷாஸ்மாத்வாத பவதே, இந்த பிரம்மம் ஆத்மம் சைத்தன்யத்துடைய ப்ரெசன்ஸ்னால பயந்தி ஓடுற மாதிரி பீஷாஸ்மாத்வாத பவதே பீஷோதேதி சூரிய பீஷ்மாதக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. வாயு வந்து பயந்துட்டு டைமுக்கு கிடுகிடுன்னு அதோட வேலை பண்ணுறதா யாரும் பயப்படுத்துகிறாங்க. அக்னி கூட பஞ்சமகாபூதங்கள் எல்லாம் அதோடைய வேலைன்னு கரெக்டாக அப்படி எல்லாம் பண்ணுறது. ஈவன் மிருத்யும் தாவதி பஞ்சம இதி, ஈவன் மிருத்யு தேவதா எல்லோருன்னு துரத்திட்டு பயப்படுத்திட்டு அவர் லோக்கத்தில் வேலை அவரது பண்ணுறாரு. ஆனால் அவரே ஒரு பங்க்சுவலாக டைம் கரெக்டாக பண்ணலன்னு என்னோடய பாஸ் திட்டுவாரப்பா, எனக்கு பூஸ்டிங் ஆர்டர் வரும்னு பயந்துட்டு செய்கிற மாதிரி. ஸோ ஆனால் உண்மையாக பயப்படுத்தலை, அது ஆனால் நடக்கிறது. சந்நிதி மாத்திரேனா எவ்ரிடே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணுமா? இது ஏதாவதுக்கு எல்லாத்துக்கு நம்மளை மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். இன்றைக்கி சூரியன் வந்து கொஞ்சம் லேட்டாக நைட்டு வந்து லேட் மூவி ஏதோ பார்த்தாரு, அதனால் ஏந்திருக்கலையாமா. அப்போது பிரம்மன் வந்து என்ன சூரியன் இப்படி கட்டி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு நீ இன்னொரு வாட்டி இப்படி பண்ணால் உனக்கு வேலை பூஸ்ட் பண்ணிடும் வேலையிலேருந்து அப்படி சொல்லணுமா? அங்கே எப்படியாவது அப்படி நடந்துச்சா? புராண கதையில் அதெல்லாம் பார்ப்போம். அவங்கள எல்லோரும் கொஞ்சம் அப்பப்போ தப்பு பண்ணாங்க, இந்திரனை தப்பு பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார். சரியா? இங்கே அதே தான் இந்த சரீரத்தில் இண்டிவிஜுவலாக வரும்போது அதெல்லாம் நடக்கிறது. சரியா? ஆனால் பிரம்மம் எதிலும் ஈடுபடலை. ஆனால் பிரம்மம் இருந்தால் தான்
சர்வமும் நடக்கும். சைத்தன்யம் இருந்தால் நடக்கும். அந்த சைத்தன்யம் అనేది அவ்வளவு சக்திவந்தது. நான் இன் மை ப்ரெசன்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். இன் மை ப்ரெசன்ஸ் நத்திங் இஸ் நாட் ஹேப்பனிங். எல்லாமே மை ப்ரெசன்ஸ் இஸ் தேர். அப்போது நடக்கிறது நடக்காததையோடைய எஃபெக்ட் என மேல் இல்லை. அதுதான் நிஸ்ஸங்கமாக தான் நான் இருக்கேன். இவ்வளவு நடக்கிறது என்னால்னு சொன்னால் எனக்குள்ளேருந்து காணப்பட்டால் கூட எனக்கு ஒன்றும் ஒட்டுக்கலையே. ஐ ஆம் நிஸ்ஸங்கந்தா. ஸோ அப்படி இந்த தைத்திரியோபனிஷத்துடைய இது ஞாபகம் வருது. ஆத்மபோதத்தில் இதே அர்த்தத்தோடு இருக்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஆத்மபோத. அது சங்கராச்சாரியர் எதுனுதான். ஆத்மச்சைத்தன்யம் மிஸ்ரித்ய ஆத்மச்சைத்தன்யம் ஆசிரித்ய தேஹேந்திரியமனோதியः ஸ்வக்ரியேஷு வர்த்தந்தே சூரியலோகம் யதா ஜனாः. சூரியனோட வெளிச்சத்தினால எல்லோரும் எழுந்திரிச்சு அவங்கள வேலை செஞ்சுக்கிறாங்க. சூரியன் எல்லோரும் எதுவுமே சொல்கிறதில்ல. அவங்க வந்தாச்சுன்னா காலையில் பறவைகள்லேருந்து எல்லாமே எழுந்திருக்கிறது பார்த்தியா. அந்த மாதிரி தான் ஆத்ம சைத்தன்யத்தினை ஆசிரியிச்சு தேஹ இந்திரியா மனோ புத்தி ஸ்வக்ரியேஷு வர்த்தந்தே. பாருங்கள், எக்ஸாக்ட்லி ஸ்வக்கீயேஷு வர்த்தந்தே. இதே வார்த்தை தான் அங்கே ஆத்மபோதத்தில் கூட இதே சங்கரர் தான் விவேக சூடாமணி எழுதினவர் அங்கேயும் சொல்லிட்டார். சரி, இன்னைக்கு போதும். அடுத்த வகுப்பில் நம்ம இன்னும் கூட சில ஸ்லோகங்கள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சூக்ஷ்மமாக வருவார் அதுக்கப்புறம். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் சப்ஜெக்ட். அண்ட் நம்ம கிராஸ்ப் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு எசிமுலேட் பண்ணிக்க வேண்டியது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.